நீ சாப்பிடாம நான் மட்டும் சாப்பிடுறது. இந்த ஆட்சி கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. கோவிந்தா ஆயிடக்கூடாது. ஹாய், நான் உங்கள் எஸ்கே மட்டும் சேனல்ல இருந்து பேசுறேன். பாத்துக்கிட்டே இருக்க பாக்குறேன். நீ மட்டும் மீடியான்னு சுத்திட்டு இருக்கிற, அதுல என்ன சம்பாதிச்ச? பிடிக்கும் ப்ரோ. ஒரே ஒரு செல்ஃபி. நம்ம போது கும்பகோணம் மகாமகம் அந்த குளத்துக்கிட்ட தான். அது கும்பகோணம்னாலே ஃபேமஸ் பாத்தீங்கன்னா கோயில்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மகாமகம் குளம் தான். 12 வருஷத்துக்கு ஒரு வண்டி நடக்கும். நான் அந்த ஹிஸ்டரியை பத்தி இப்ப சொல்ல வரல. என்ன விஷயம்னா, கும்பகோணம் மகாமகத்துல சிற்றுண்டி கடைகள் இருக்கு. இந்த வீடியோட தொகுப்பு நம்ம கேட்க போறோம். வீடியோல பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோல போறோம். ஆரம்பமே அலங்கரிக்குது. இந்த கடை ஆரம்பமே முதல் கடையா நமக்கு பாப்போம். அடுத்த கடையை பார்ப்போம். அவ்வளவுதான். நல்லா இருக்கு. மனசு கஷ்டமா இருக்கு. நீ சாப்பிடாம நான் மட்டும் சாப்பிடுறது. இந்த ஆட்சி கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. சாப்பிடுங்க. கரண். ரூபன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். காலேஜ். நீங்க? காலேஜ். என்ன? கோயம்புத்தூர்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கோயம்புத்தூர். நேட்டிவ் எங்க உங்களுக்கு? நேட்டிவ் கும்பகோணம் தான். கும்பகோணம். ஸோ ஓகே, இப்போ எனி டைம் ஈவினிங் இந்த மாதிரி வந்துருவீங்களா? அப்படி ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரீ ஆகிறப்பலாம் பசங்களோட வந்துருவோம். டெய்லி நைட் வந்துருவோம். இந்த ஏரியா ஃபுல்லா சுத்திட்டு இருக்கோம். ஊருக்கு நம்ம ஊருக்கும் இந்த மாதிரி டெவலப்னு நினைக்கிறீங்கன்னா மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது சரி இது ஓகே பயங்கர பக்காவாக தான் இருக்கு. நம்ம ஊருங்கிறதுக்காக சொல்ல வேணாம். நீங்க இப்போ கோயம்புத்தூர் கூட போயிருக்கீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? கோயம்புத்தூர் கம்பேர் பண்ணிட்டு டெவலப் ஆயிருக்கு. ஈக்குவலாவே டெவலப் ஆயிருக்கு. ஃபுல்லாவே கடை ஃபுல்லாவே இருக்கு. நம்ம கிட்ட என்ன மைனஸ் நான்வெஜ் மட்டும் தான் கிடையாது. ஆனா ஃபுல்லா வெஜ்ல எல்லா வெரைட்டிஸ் இருக்கு. ஆர்கானிக் ஃபுட் எல்லாமே இருக்கு. இப்போ மதுரையில எடுத்துக்கிட்டா தூங்கா நகரம் சாப்பாடு பயங்கரமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம காம்படிஷனா இருக்கு கும்பகோணம். அந்த அளவு பயங்கரமா இருக்கு எல்லா கடையுமே. பாத்துங்க, மதுரை வரணும் நினைக்கிறாங்க. மதுரைக்காரங்கெல்லாம் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. தம்பி பேர் என்ன சொன்னீங்க? கரண். பாத்துங்க, அவரே சொல்லிடுறாரு. சரி ஓகே. அப்ப அந்த ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு இதுல இங்க அந்த கும்பகோணம் இதான் சாப்பிட்டா எனக்கு ஃபேவரட் ஃபுட். நான் இப்போ நீ மட்டும் மீடியான்னு சுத்திட்டு இருக்கிற, அதுல என்ன சம்பாதிச்ச? பிடிக்கும் ப்ரோ. ஒரே ஒரு செல்ஃபி. தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்லாம் அமுக்கி வச்சிருக்கேன் ப்ரோ. பாய் ப்ரோ. என்னென்ன வெரைட்டி இருக்கு? இந்த சைனீஸ் ஃபுட்ல செய்வாங்கல்ல, அதெல்லாமே நம்ம ஊர்ல கிடைக்குது இல்ல, அது பெருசு தானே. என்ன ஃபேவரட் ப்ரோ? சென்னை பேன்கேக். சென்னை சிங்கப்பூர் பேன்கேக். இந்த சிங்கப்பூர் இந்த கடை நல்லா இருக்கு. ப்ரோமோட் பண்றீங்களா? இல்ல இது நல்லா இருக்கு. எப்போதும் வரும். எப்பயுமே நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். இந்த வீட்டுக்கு இது மாதிரி இது உங்களுக்கு உங்க ஆளுக்கு பிடிச்ச மாதிரி கடை? எனக்கு நல்லா ப்ரோ. ஏன் இல்லையா? 2020 வருங்களா? நல்லா இருக்கு. ஆமா ப்ரோ. அப்போ தம்பி மூஞ்ச கடிங்க சிங்கிளா இருக்கு. யாராவது இருந்தீங்கன்னா தம்பி வேணா கமெண்ட் ஆகிங்க. சரி ஓகே ப்ரோ. என்ன வேலை பாக்குறேன்னு எனக்கே தெரியல. சரி இல்ல நாங்க பாபநாசத்துல படிக்கிறீங்க. ஸோ ஓகே. நம்ம சின்னதா கம்பேர் பண்ணும்போது நம்ம மூணு அப்படி இருக்கு. பாபநாசம் இங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது உங்களுக்கு ஹைலைட்னா இதுதான். சரி நீங்க எத்தனை கடையில சாப்பிட்டுருப்பீங்க? நிறைய கடையில சாப்பிட்டுருக்கேன். நிறைய கடையில உங்க இதை தவிர்த்து இல்லாம வேற ஏதாவது இது இப்ப ரீசெண்டா தான் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்னு? அலிஃப் ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும். அலிஃப் ரெஸ்டாரண்ட். அலிஃப் ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு. சரி, இப்போ ஒரு வெளியூர்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க, எனக்கு பயமா சாப்பிடணும், வேற மாதிரி டிஃப்ரெண்டா சாப்பிடணும் அப்படின்னா எங்க கொண்டு போவீங்க? பாண்டியன் நல்லா இருக்கும். பாண்டியன் நான்வெஜ் சூப்பரா இருக்கும். நீங்க ப்ரோ? நீங்க பாண்டியன் தான் ப்ரோ. பாண்டியன் பயங்கரமா இருக்கும். ஏங்க போனீங்கன்னா அது மாதிரி பாண்டியன் போவோம். துபாய் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்க அந்த மந்தி அங்கெல்லாம் போவோம். இங்க கொண்டு வர மாட்டீங்க? இங்க நைட் டைம்ல கொண்டு வந்துருவோம். நைட் டைம் நிறைய கடை இருக்கு ப்ரோ. எல்லா கடையுமே பாருங்க. அதான் இப்ப சுத்தி எத்தனை கடைகள் இருக்குன்னு காட்ட போறதுதான் வீடியோவே. சோ ஜஸ்ட் நீங்க பேசிட்டு இருந்தீங்களா இது எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது சொல்றது நல்லா இருக்கும்ல. நானே சொன்னா எத்தனை பேர் கேட்பாங்க. அதுதான். சரி ஓகே, தேங்க்யூ ப்ரோ. நாங்க பார்ப்போம்.